தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனா அந்த தப்பை வந்து இத பேசினாதானே ஒரு எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் விமர்சனங்கள் செய்யப்பட வேண்டும். அப்படி நீங்க பத்திரிகை செய்தியா வந்த விஷயங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை கொலைகள், எத்தனை கஷ்டங்கள். ஏன் இவ்வளவு சொல்றோமே, இதே திராவிட மாடல் ஆட்சியில இருந்த ஒரு கவுன்சிலர் பாரிஸ்ல, ஒரு கவுன்சிலர் மார்வாடி, அவங்க ஒரு கவுன்சிலர் குடும்பமே சூசைட் பண்ணிக்கிச்சு. என்ன அரசாங்கம் நடக்குது நீங்களே சொல்லுங்க. ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு முனைப்பா பார்த்து, அது யார் செஞ்சிருந்தாலும் இந்த தவறு செஞ்சாங்க, இந்த தவறுக்கு நாங்க இந்த மாதிரி நாங்க அவங்களை பிடிச்சிருக்கோம், இந்த தண்டனை கொடுத்துருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரவே இல்லை. இன்னும் அது வந்து உடப்புல போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன் ஒரு பெண்களை கேலி கூத்தா ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, ஒரு எம்பி பேசினாரு பாத்தீங்களா, என்ன பேசினாரு? 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா, அதான் பலன்னு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டீங்களா அப்படின்னு மகன் பேசுறாரு. இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்ல சொல்றதுதான் செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. என்ன இதத்தான் சொல்லுவாங்க, தரோன்னு சொல்லுவாங்க, கடைசி வருஷம் தருவாங்க. நீங்க 4 வருஷம் உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 5வது வருஷம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. நேயர் அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 நம்மளை பாதிச்ச விஷயங்கள் என்ன, நம்மளுக்கு வந்து நல்லது நடந்தது என்ன அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி போய் பார்த்தோம்னு வந்தா, நல்லது நடந்ததுன்னு எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. என்னென்ன கஷ்டங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத மட்டும் நான் தெளிவா நிறைய சொல்லலாம். பட் அதில் இருந்தாலும் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி நல்லா செயல்படும் என்று தான் மக்கள் நம்பி இவங்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலேயே நம்ம கேட்டிருக்க முடியாது, எந்த நாட்டிலையும் கேட்டிருக்க முடியாது, எந்த ஸ்டேட்லையும் கேட்டிருக்க முடியாது. ஒரு பாலம் கட்டினாங்க, 3 மாதத்தில் அந்த பாலம் காணா போயிருச்சு. 16 கோடி ரூபா வர்த்தான அந்த பாலம் 3 மாதத்தில் காணா போயிருக்கு. அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் கட்டி பல ஆண்டுகள் ஆன பாலங்களும் இன்னைக்கு இருக்குது. அந்த காலத்தில் கட்டி காமராஜர் பீரியடில் கட்டின பாலங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அதை சீரமைச்சாலே போதும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் 16 கோடிக்கு டெண்டர் விட்டு எடுத்து கட்டின பாலம் 6 மாதம் ஒரே ஒரு மழைக்கு கூட நிற்கல, காணா போச்சு. இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இதுவே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வேற யாராவது ஒரு சின்னதாக ஒரு 6 கோடி ரூபாய்க்கு கட்டினது காணா போயிருந்தா கூட என்னவோ பெரிய 60 கோடி ரூபாய்க்கு காணா போன மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்க விஷயம்னா ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனால் அந்த தப்பை வந்து இதை பேசினாதானே ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விமர்சனங்கள் செய்யப்பட வேணும். ஏன்னா தப்புனா அதை திருத்தி கொள்ள வேணும். 16 கோடிக்கு ஒரு பாலம் ஒரே ஒரு மழையில் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே காணா போயிருக்குன்னு சொன்னால் இது வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயம். மக்கள் எல்லாருக்கும் இது தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா எங்கே என்ன தப்பு நடந்திருக்கு, என்ன வேலை நடந்திருக்கு, என்ன பாதுகாப்பு நடந்திருக்கு. இந்த திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். பாலமே காணா போனது திராவிட மாடல். அடுத்து நீங்கள் எடுத்துக்கங்க, பெண்களுக்கு இருக்கப்படும் அநீதிகள், எவ்வளோ கொலைகள் இந்த 24 மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. பத்திரிகையில் வரப்படாத செய்திகள் எத்தனையோ இருக்கலாம், பத்திரிகையில் அதை ஃபில்டர் பண்ணி வர செய்திகள் குறைவாக இருக்கலாம். அப்படி நீங்கள் பத்திரிகை செய்தியாக வந்த விஷயங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை கொலைகள், எத்தனை கஷ்டங்கள். ஏன் இவ்வளோ சொல்கிறோமே, இதே திராவிட மாடல் ஆட்சியில் இருந்த ஒரு கவுன்சிலர் பாரிஸில், ஒரு கவுன்சிலர் மார்வாடி, அவங்க ஒரு கவுன்சிலர் குடும்பமே சூசைட் பண்ணிக்கிச்சு. புருஷன் பொண்டாட்டி பொண்ணுன்ட்டு. என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஓகேங்களா? அந்த கட்சியை சார்ந்தவங்களே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், என்ன ப்ரெஷர், எதனால் பண்ணிக்கிட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. அதை மாதிரி ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட வன்முறைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சினா இதெல்லாம் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது இனி நமக்கு காலம் கிடையாது. மக்களே, நீங்கள் தான் வந்து இதுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்பி 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 நம்ம ஏமாந்துருக்கிறோமே தவிர, இவங்களை நம்பி 50 ஆண்டு காலம் நாங்கள் வந்துட்டோம், 6 முறை நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், 7ஆம் முறையுமே எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு இந்த திராவிட மாடல் கேட்கறதுக்கு இவங்க சாதனைகள் என்னன்னு மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மக்கள்கிட்ட மாற்றம் வந்தால் தான் இந்த மாதிரியான ஆட்சிகிட்ட இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். 3வது விஷயம் என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்தது தான். இதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அது என்ன, எப்படி
எப்படி அதை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு மனசு வரும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சாப்பிட்ற பொருள்ல இப்படி ஒரு தண்ணி, அந்த ஊரே குடிக்கிற தண்ணியில வந்து இந்த மாதிரி மலம் கலந்தது என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு 1 வருஷம் மேல ஆயிப்போச்சு இந்த விஷயம் நடந்து. இதுக்கான போராட்டங்களோ இதற்கான வெளிச்சமோ எத்தனையோ செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தெளிவான ரிப்போர்ட்டோ செய்தியோ வரல. என்ன அரசாங்கம் நடக்குது? நீங்களே சொல்லுங்க. ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்ட்டு முனைப்பா பார்த்து, அது யார் செஞ்சிருந்தாலும் இந்த தவறு செஞ்சாங்க, இந்த தவறுக்கு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அவங்கள பிடிச்சிருக்கோம், இந்த தண்டனை கொடுத்துருக்கோன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரவே இல்லை. இன்னும் அது வந்து உடப்புல போட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம், இன்னொரு அற்புதமான விஷயம், உலகம் கண்டிராத விஷயம், எந்த ஸ்டேட்டும் கண்டிராத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிணத்த காணோன்னு கம்ப்ளைண்ட் இந்த ஆட்சியில். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 6 பிணத்தை காணோம்னு கம்ப்ளைண்ட். மண்ணு தோண்டும் போது அந்த பிணத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட். இது யாராவது பேசுனீங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, டிவியில் உட்காந்து பேசுகிறீங்களே, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அப்படியே பேசுகிறாங்களே, என்னத்துக்காக பேசுகிறாங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு பதவிகளோ அவங்கவுங்களுக்கு வாயை கட்டப்பட்டு பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் கொண்டு வரல? 6 பிணத்தை காணோன்னு சொல்லி எந்த உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த கம்ப்ளைண்ட் வந்து வடிவேல் ஜோக்கில் கூட கிணத்த காணோம் தான் சொன்னாங்களே தவிர, நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பிணத்தை காணோம். இது என்ன நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது என்ன செய்ய போகிறாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. மறந்துடுவோம் ஜனங்க. பெரிய மருந்து என்ன தெரியுமா? நம்ம ஜனங்கள்கிட்ட மறந்துடுவோம். மறந்து இன்னொரு 1 வருஷம் கழிச்சு இவங்க ஓட்டு கேட்டு வரும்போது நம்ம மறந்து போய் இவங்களோட அந்த பொய்யான புன்னகையை ஏற்றுக்கிட்டு இவங்க சிரிச்சிட்டாங்க, ஐயோ என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க, என்னை ஓட்டு கேட்டாங்க, நான் போட்டுருவேன், ஐயோ என்னை பார்த்து எனக்கு வணக்கம் வச்சுட்டாங்க, எனக்கு கை கொடுத்துட்டாங்க, நாங்கள் வணக்கம் போவேன். அதுக்கப்புறம் நான் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள், ஒருத்தரை பார்த்து சிரிப்பாங்களான்னு கேளுங்க. ஏன்னா சிரிச்சா ஏதாவது கேட்டுருவீங்கன்னு சிரிக்க மாட்டாங்க. கையை கொடுத்து வாழ்த்து சொல்லுவாங்களாம் பாருங்க, கையை கொடுக்க மாட்டாங்க. நோய் உங்கள்கிட்ட இருக்க நோய் தொத்திக்குமோன்னு பயப்படுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, என்னன்னா ஓட்டு வாங்குற நோய். அதனால உங்களை பார்த்து சந்திச்சு சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. எங்களை வந்து பாருங்கள், இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், எங்களை நேரடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோன் வேலை செய்யாது. ஏன் ஒரு மீட்டிங்கில் முதலமைச்சர் அவர்களே இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்றது அந்த ஃபோன் லைன் அவருக்கே கிடைக்கல. இதுதான் திராவிட மாடல். சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன் ஒரு பெண்களை கேலி கூத்தா ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா? ஒரு எம்பி பேசினார் பார்த்தீங்களா? என்ன பேசினார்? 1000 ரூபா வாங்கிட்டீங்களா? அதான் பலன்னு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டீங்களா அப்படின்னு மகன் பேசுகிறாரு. அதே அவங்க அப்பா பேசுகிறாரு, நைட்டில் ரீசார்ஜ் பண்ணின்னு எல்லார்ட்டையும் ஃபோனில் பேசுங்க. இப்படி கேவலப்பட்டா பெண்கள் இருக்கிறாங்க. அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி. அவர் பையன் என்னென்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கங்கிறாரு. அப்பா என்னென்னா நைட்டில் நீங்கள் யார் கூட வேணால் பேசிக்கலாம், திருட்டுத்தனமாங்கிறாரு. ஏன் இப்படி? அப்படி உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் பேர குழந்தைங்களை பேசுவீங்களா? யாரை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? பெண்கள்னால் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? இது திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களை கேவலப்படுத்துறது தான் திராவிட மாடல் ஆட்சியா? வெட்டி தலைகுனியணும் மக்களே, நீங்கள் வெட்டி தலைகுனியணும். இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, நீங்கள் நிறைய வீடியோஸ், அது எதனால் வருதுன்னு தெரில, எல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு வீர் அடிக்கிற மாதிரியும் பெண் பிள்ளைங்களோட வருது. ஆண் குழந்தைங்கள் இந்த ஸ்கூல் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. ஸ்கூல் பக்கத்தில் நின்று விற்கிறாங்க. எதில் விற்கிறாங்கன்னு தெரில. இந்த கடைகளில் விற்கிறாங்களா, இல்லை குழந்தைங்கள வச்சு விற்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது வச்சு விற்கிறாங்களா? இது யார் கண்காணிக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த அரசாங்கம் தானே கண்காணிக்கணும். அந்தந்த ஸ்கூல் வாசலில் ரெண்டு மஃப்டிலையோ இல்லை தெரியாதையோ போட்டு போலீஸை வச்சு யார் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு வருதா, பத்திரமா போகுதான்னு பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமைங்க. நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் அரசாங்கத்தில் நீங்கள் வந்து உட்கார முடியுமே தவிர, இதெல்லாம் என் கதை கிடையாது, எனக்கு இல்லை, என் குடும்பத்தில் இருக்க என் பேர பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் பேரனை ஒரு வாட்டி ஏர்போர்ட்டில் பிடிச்சி கொரோனா ஊசி இன்ஜெக்ஷன் போடலன்னு உட்கார வச்சுட்டாங்கன்னு நடுராத்திரி 12:30 மணிக்கு முதலமைச்சர் கிளம்பி போய் தன் பேரனுக்காக போய் நின்று அந்த ஃப்ளைட்டில் ஏற்றினாரு. அதை மாதிரி மற்றவங்க யாருக்காவது செஞ்சுருக்காரா? கவலைப்பட மாட்டாங்க. தன் தூக்கத்தை கெடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. இதே என் பேரன் போகிறான், என் பேரன் கொரோனா ஊசி இல்லைனாலும் ஃப்ளைட்டில் ஏற்றணும், அவன் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் தன் பேரனுக்காக போய் நின்றுருக்கிறாரு. இதை பற்றிலாம் ஜனங்க ரொம்ப யோசிக்கணுங்க. யாருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோன்னு, தன் குடும்பத்துக்காக வாழ்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னால் என்ன தெரியுங்களா?
குடும்பத்துக்காக மட்டும் வேலை செய்வது தான் திராவிட மாடல். மற்றவங்களுக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க. இதே முதலமைச்சர் வேற ஏதாவது ஒரு ஏழைப்பழ குழந்தைக்கோ வேற யாருக்காக ஒருத்தருக்காகவோ நைட் 1 மணிக்கு ஏஞ்சி போய் நின்னாருன்னு சொல்லி வரலாறு இருக்கா கேளுங்க. திராவிட வரலாறு இருக்கா கேளுங்க. இந்த ஆட்சியில இல்லை. அவலம். இந்த அவல ஆட்சிக்காரங்களுக்கும் இந்த குடும்பத்துக்காக வாழ்கிற ஆட்சிக்காரங்களுக்கும் தான் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நான் ஒரு சாதாரண பெண்மணி தான். என் வீட்டிலேருந்து இங்கேருந்து யாராவது எனக்கு குரல் கொடுத்து ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன்னு சத்தம் கேட்டால் கூட ஓடி போய் நாங்கள் நிற்பேன். அது என் குழந்தை தான் இல்லைங்க. அந்த வயசில் எந்த குழந்தை விழுந்தாலும் அது என் குழந்தையா நினச்சி நான் ஓடி போய் நிற்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நான் என் சுயநலத்துக்காக என் பிள்ளைங்களுக்காக போய் நின்னேன்னு சொல்லி அப்படி வரலாறு நானே படிக்கலை. நான் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னு சொன்னால் எஸ் என் மகன் எங்கேயாவது என் மகள் எங்கேயாவது இல்லை என் பேர குழந்தைங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா சரி அதை சரி பார்த்து அவங்க கொண்டு வருவாங்கன்னு நான் இருப்பேனே தவிர, அவங்களுக்கு அப்பா அம்மா கொண்டு வருவாங்கன்னு இருப்பேன் தவிர, அதுக்காக நான் ஓடினதா எனக்கு வரலாறு இல்லைங்க. இங்கே வேற ஏதாவது பொதுமக்களுக்காக நான் ஓடி போய் நிற்பேங்க. ஆனால் ஒரு வாட்டியாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த முதலமைச்சர் பொதுமக்களுக்காக நைட் 1 மணிக்கு ஓடி போய் நின்னாருன்னு சொல்லுங்கள். இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நான் ஏடிஎம்கேல நான் அப்ரிஷியேட் பண்ணணும். சில விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதே கொரோனா டைமில் அங்கேருந்து இங்கே வர முடியாமல் வண்டி இல்லாமல் தவிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் நைட்டு ராத்திரி 1 மணிக்கு எடப்பாடியார் ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவர் எடுத்து நிறைய பிள்ளைங்களை காப்பாற்றிருக்கிறாருன்றது நான் பத்திரிகையில் பார்த்தேன், செய்திகளில் பார்த்தேன். அதுக்கு அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கேன். அந்த மாதிரி பாராட்டலாம். அவங்க பொதுமக்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு பாராட்டலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோன் அடித்து நிறைய பேர் கஷ்டங்களை சொல்லும்போது அவர் காப்பாற்றிருக்காரு. எங்களுக்கு வண்டி வச்சு எடுத்துன்னு வந்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்லாம் அந்த டைமில் பரீட்சையில் படிக்க முடியாமல் இருந்த ஆல் பாஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு ஒரு தலை வணங்கி நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்துலையாவது ஒழுங்கான முறையில் அந்த கழிப்பறைகள் சுத்தம் செய்கிற ஆயாக்கள் என்னங்க தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகள் இருக்கிறது, எத்தனை அரசாங்க பள்ளிகள் இருக்கிறது. அந்த அரசாங்க பள்ளிகளுக்கு ஒரு அழகான கழிவறையும் தண்ணி வசதியும் குழந்தைங்களுக்கு குடிக்கிற அருமையான தண்ணியும் இது அடிப்படை தேவை. நாங்கள் 6 முறை அரியணை ஏறி செய்ய முடியாததை 7வது முறை அரியணை ஏறி நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா ஏமாந்து தான் போகிறோம். ஏமாற்றமே வாழ்க்கையா? எத்தனை படிக்கிறோம் நம்ம, எத்தனை பார்க்குறோம் நம்ம. என்ன ஒரு வாட்டி ஒருத்தன் ஏமாத்தினானா மறுவாட்டி அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி எத்தனை ப்ராபப் படிக்கிறோம். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னு மக்களே? தயவு செய்து வீழ்த்து கொள்ளுங்கள். இந்த திராவிட மாடல் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் தான் சிந்திச்சு செயல்படணுமே தவிர வேற யாரும் நம்மளை மாற்ற முடியாது. நம்மளே தான் இந்த ஒரு விரல் காட்டி பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு விரலை தான் நீங்கள் நம்பி உங்கள் விரலை நம்பி நீங்கள் வாழுங்க. இந்த விரலில் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம தொகுதிக்கு அவங்க கரெக்டானவங்களா? 4 வருஷம் வராதவங்க இந்த கடைசி வருஷம் மட்டும் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, வராங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக என்னங்க ஃப்ரீயாக தரீங்க? அந்த பிளாஸ்டிக் குடமும் பிளாஸ்டிக் பக்கெட்டும் இவ்வளோதானா எங்கள் தரம்? இவ்வளோதானா அந்த மக்களோட கஷ்டம்? வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது மேம்பாட்டு செஞ்சுருக்கீங்களா? அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு கொடுக்குறேன், இந்த சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுத்தேன்னா இந்த சாப்பாட்டோட முடிஞ்சு போயிடும். நீ காலத்துக்கும் டெய்லி ஒருத்தர்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. ஏதாவது வாழ்வாதாரம், ஏதாவது ஒரு பெட்டி கடை வைங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஏதோ ஒரு பொழைச்சிக்கங்க. இல்லை ஏதோ ஒரு 4 ஆடு வாங்கிக்கோங்க, 2 கோழி வாங்கிக்கோங்க, இதை வச்சு பொழைச்சிக்கங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் கையேந்தி எங்கள்கிட்ட நிற்காதீங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் திராவிட மாடல் செய்தா? இல்லையே. யாருக்கு செய்கிறாங்க? அவங்கவுங்க அந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், இவங்க யாருக்கு செய்கிறாங்க தெரியுங்களா? கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே செஞ்சுக்கிறாங்க. தான் சொந்தக்காரங்களுக்கே அப்படி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அவங்களுக்கே செஞ்சுக்கிறாங்களே தவிர மற்றவங்களை அவங்க மதிக்கிறதே இல்லை, செய்யறதும் இல்லைன்றது எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆதங்கப்பட்டு போகிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு, மழை தண்ணியில் நீந்த விட்டாருன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நியாயமா இல்லை? எவ்வளோ கஷ்டமா இல்லை? எவ்வளோ பேர் அவங்க வெளியில் சொன்னால் அவங்கள தேடி போலீஸ் போகுது. இப்போ நம்ம வெளியில் பேசினா அவங்கள தேடி போலீஸ் போகுது. யாருமே பேசக்கூடாது. கண்ணையும் கட்டிக்கணும், வாயையும் கட்டிக்கணும், காதையும் மூடிக்கணும்னு குரங்கு பொம்மை மாதிரி வாழணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில். அப்படி வாழ்ந்தாதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம உயிரோடு இருப்போம். அப்படி வாழலைன்னா நமக்கு 1008 சோதனைகள் வரும். கண்ணை மூடி, காதை மூடி, வாயை மூடி அந்த பொம்மையாக வாழணும்னு சொல்கிறாங்க. அப்படி வாழறதா இருந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம வரவேற்கலாம். அப்படி வாழ முடியலையே, வாழ முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாழவே முடியாது. எத்தனை அவலங்கள், எத்தனை கஷ்டங்கள். திருப்பி சொல்கிறேங்க, பணத்தை காணும், பாலத்தை காணும், பெண்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர காணும், கற்பழிப்பு, கொலை, எதையாவது எதிர்த்து பேசினா அடிப்பாங்க, ரோட்லேயே வச்சு வெட்டுவாங்க,
என்னமோ செய்வாங்க, ஆனால் எங்களை கேட்க ஆள் கிடையாது. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சீரான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது, நாங்கள் கொடுக்குற ஆட்சி ரொம்ப அருமையாக இருக்குன்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எந்த மக்கள் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே சொல்லியிருப்பாங்களா இருக்கும். மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் நல்லது தான் செய்கிறோம். ஒரு கணக்கு ஒன்று போட்டாருங்க ரேஷன் கடையில். பொங்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்குலாம்? 2500 கொடுத்தாங்களா? 2500 கொடுத்தாங்க. இன்னொரு 1500 போட்டால் 5000 ஆகிடும். 2500 1500 போட்டால் 5000 ஆயிரும்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்த திராவிட மாடல் முதலமைச்சர். ஆனால் அது 4000 கூட சொல்லாமல் 5000 ஆகிடும்னு சொல்லி சொன்னார். ரைட், ஓகே, அவருக்கு தெரியல பாவம், சொல்லிட்டாரு, ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க ஆட்சியில் கடந்த 3 வருடங்களாக 1 ரூபா கூட மக்களுக்கு தரலை. ரேஷன் கடையில் வெறும் புளுத்து போன அரிசி, புளுத்து போன வெல்லம், கெட்டு போன பொருட்களாக கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இந்த வருடம் இன்னொரு 12 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, 15 மாதத்துலன்றதுக்காக ஒரு 1000 ரூபா தரோம், டோக்கன் தரோம் 3ஆம் தேதியிலேருந்துன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? கடைசி வருஷம் தருவாங்க இந்த 1000 ரூபா. ஓகேங்களா? இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடலில் சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. என்ன? இதைத்தான் சொல்லுவாங்க, தரோன்னு சொல்லுவாங்க, கடைசி வருஷம் தருவாங்க. நீங்கள் 4 வருஷம் உங்கள் கஷ்டங்களெல்லாம் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 5ஆவது வருஷம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தருவாங்க. ஆனால் இதே எதிர்கட்சியில் சரியான கடுமையான கொரோனா டைமில், எல்லா லாக்டவுன் டைம்லேயும் ஒரு 2000 ரூபா 2500 தந்தாங்கன்னா, ஏன் அப்பா, மக, அத்தை, மாமன்கள் எல்லாரும் சொன்னாங்க 5000 ரூபா கொடுத்தா என்ன, 25000 ரூபா கொடுத்தா என்ன, மக்களுக்கு தானே கொடுக்க வேண்டியதானே. ஏன் நீங்கள் கொடுக்கலாமே? தாராளமாக கொடுக்கலாமே. ஏன் கொடுக்கல? நீங்கள் கொடுக்க வேண்டியதானே. அட்லீஸ்ட் இந்த கடந்து வந்த இந்த 3 வருட காலங்களாவது ஒரு 2000 ரூபா 1000 ரூபா கொடுத்தீங்களா? இல்லையே. இந்த வருஷம் மட்டும் நீங்கள் 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. மக்களை ஏமாறாதீங்க, இது திராவிட மாடல். ஓகேங்களா? நீங்கள் தான் விழிச்சுக்கணும். உங்களோட விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கேன், வேற யாருக்காகவும் கிடையாது. விழிப்புணர்வு முக்கியம். நமக்கு இன்னைக்கு போய் நம்ம 10 ரூபா கொடுத்து இந்த பொருள் வாங்குறோம், இது சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் வேற பொருள் வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த திராவிட மாடல் சரியில்லைன்னா இந்த திராவிட மாடலுக்கு நீங்கள் தான் பாடம் கற்பிக்கணும். இது நாங்கள் சொல்லுறதே ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் டைமில் உங்களை கத்தி எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே நினச்சிக்கணும், இவங்க இந்த 5 வருஷத்தில் சொன்னதை செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலை. 1000 ரூபா பெண்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தகுதி அடிப்படையில் நாங்கள் அப்போ என்ன தகுதி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நிறைய பெண்கள். என்ன தகுதி அடிப்படையிலன்னு சொல்கிறீங்க? அது சொல்லும் போதே ஓட்டு கேட்டு வந்தீங்களே, அப்போ எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்களே, அப்பயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன 1000 ரூபா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னு நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓட்டு விழுந்திருக்கும். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா தந்துடுறேன்னு சொல்லிட்டீங்க. எல்லா பெண்களுக்கும் 5000 ரூபாய்க்கு நகை வச்சுருந்தா மீட்டு தரேன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? மீட்டு தந்துட்டீங்களா? 5000 ரூபாய்க்கு நகையை மீட்டு தந்துட்டீங்களா? போய் அதில் இளவரசர் வேற சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு போய் வைங்க, அடுத்த மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் நகையை மீட்டு தந்துடுறோம். தந்தாங்களா? வச்சிங்களே, தந்தாங்களா? சொன்னாங்களே, செய்தாங்களா? செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இவங்க சொன்னதை செய்யவே மாட்டாங்க. இது திராவிட மாடல் ஆட்சி. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. எப்போ செய்வாங்க? இந்த கடைசி 10 மாதம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி ஏமாற்றணும்னு. திராவிட மாடல் அதுதான் திராவிட மாடல். மக்களை எப்படி ஏமாற்றணும்னு திராவிட மாடலுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. அது இதுதான் இவங்க 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் சரி, இவங்க கட்சி 75 வருஷம் ஆனாலும் சரி, சொல்கிறதையே சொல்லி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சொல்கிறத மாற்றி சொல்லி பத்திரிகை கிடையாது, வீடியோ கிடையாது, போட்டு காட்ட தெரியாது. அதனால் சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி எதுவுமே செய்யாமல் போயிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, கோர்வையாக 4 வார்த்தை எகனமோனையாக பேசிட்டா மட்டும் போதுமா? மக்களுக்கு எதாவது செய்ய வேண்டாமா? அந்த பேச்சு கூட இப்போ இல்லைங்க. அந்த பேசுறது கூட ஒன்றும் இல்லைங்க. தப்பும் தவறமாக பேசி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதாவது ஒரு குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரியாதுங்க, ஒரு சுதந்திர தினம் என்னைக்குன்னு தெரியாதுங்க. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதை எழுதி கொடுத்தாலும் தெரியாதுங்க. அவங்க மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எழுதி கொடுக்கவே வேண்டாம். 5 வயசு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு 1ஆவது படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட படிக்காமையே சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளோட சோஷியல் ஸ்டடீஸில் தானாகவே வரும். நம்மளோட சுதந்திர தினம்னா என்ன, நம்ம குடியரசு தினம்னா என்ன, நம்ம நாட்டோட எப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போராடி இந்த நாட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்படி கொள்ளையும் அடிக்கிறதுக்கு தானா? அப்படி கொள்ளையும் அடித்து நம்ம என்ன வாழ்ந்துட்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இருக்கிறவருக்கு மாதிரி போதும், அடித்த கொள்ளை போதும், மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஏதாவது தோணியிருக்கா யாருக்காவது? ஏன் தோண மாட்டேங்குதுங்கிறது தான் அவலமான நிலை தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இது நான் மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம எங்கே போய் யார் கூட பொதுமக்களோடு பேசும்போது எல்லாரோடைய அவலமும் எல்லாருடைய கஷ்டமும் இப்படி தான் இருக்குது. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கூலி தொழிலாளியாக தான் இருக்காங்க. இதோ ஏன் ஒரு கூலி தொழில் பண்ணிட்டு ஒரு ரோட்டில் படுத்தா கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. கற்பழிக்கிறாங்க, கெடுக்கிறாங்க, வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா போதையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரியான ஒரு அவல நிலை தான் இந்த ஆட்சியில் இந்த 2024 நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுதான் அரங்கேறி இருக்குது. 2025 இப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் இந்த கடைசி 10 மாதம் 12 மாதமாவது ஏதாவது மக்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு நம்ம உத்து நோக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா இதை பற்றி நம்ம கண்டிப்பாக 2025 எண்டில் இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.